பூமியின் காலநிலை மாற்றத்துக்கு வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே காரணம் என்று கருதப்பட்டு வந்த நிலையில் கண்டத்தட்டுகளின் நகர்வே இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான உந்து சக்தி என்பதை சிட்னி மற்றும் மெல்பர்ன் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் விரிவான தொகுப்பை பார்க்கலாம். பூமி எப்போது வெப்பமடையும், எப்போது பனிப்பொழிவால் உறையும் என்பதை தீர்மானிப்பதில் கண்டத்தட்டுகளின் நகர்வு முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த 54 கோடி ஆண்டுகால தரவுகளை கணினி மாதிரிகள் மூலம் ஆய்வு செய்ததில் பல வியக்கத்தக்க உண்மைகள் தெரிய வந்துள்ளன. வழக்கமாக எரிமலைகளே அதிக கார்பனை வெளியிடுவதாக கருதப்பட்டது. ஆனால் கண்டத்தட்டுகள் அதிகப்படியான கார்பனை வெளியேற்றுவது கண்டறியப்பட்டுள்ளது. 20 கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய பிளாங்டிக் கால்சிஃபயர்ஸ் எனும் நுண்ணுயிரிகள் வளிமண்டல கார்பனை ஈர்த்து கடலடியில் நூற்றுக்கணக்கான மீட்டர் ஆழத்துக்கு படிமங்களாக சேமிக்கின்றன. கடந்த 12 கோடி ஆண்டுகளில் கண்டத்தட்டுகள் மோதிக்கொள்ளும் போது இந்த படிமங்கள் எரிமலைகள் வழியாக மீண்டும் வளிமண்டலத்துக்கு வந்திருக்கின்றன. இதுவே ஆழ் கார்பன் சுழற்சி எனப்படுகிறது. இந்த ஆய்வு எதிர்கால காலநிலை மாற்றத்தை கணிக்கவும் மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்புகளை புரிந்து கொள்ளவும் மிக முக்கிய தரவாக அமையும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்.